தனி நடிப்பு மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜியாக கங்காதேவி பேசப் போகிறேன். சுமையா பானு, 10th இயர், நகைசார் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி, பழனி. கங்காதேவி அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம் மந்திரியாரே, தாங்கள் கூற வந்த செய்தி என்னவோ? தங்களது முடிசூட்டு விழாவிற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். என்ன, ஏன் மழை நீரிலான மகுடம் தயாராகவில்லையா? அதில்லை அரசியே. பிறகு காரணம் தாங்கள் அசுத்தமான நதியாம். தங்களை விட சிறந்த நதிகள் உலகில் ஏராளம் உள்ளனவாம். எனவே தங்களது முடிசூட்டு விழாவிற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். என்ன, நான் அசுத்தமான நதியா? ஓ, அப்படியா? இத்தனை நதிகளையும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்து அரச பதவி வகிக்க தகுதியான நான் அசுத்தமான நதியா? சிறந்த நதி என்று எனக்கு பெயர் இல்லையா? தானும் நாடும் கொஞ்சன கருதி தன்னையே தந்த இந்த கங்காதேவி அசுத்தமான நதியா? இமயமலையின் கங்கோத்திரியிலே பிறந்து பற்றாத நதியாக ஜீவநதி என்று புகழ் பெற்ற நான் வாரணாசியில் எனக்கு நடத்தப்படும் கங்கா அரசு இவைகளை எல்லாம் தோற்றுவிக்கும் என் மக்களாயது. ஆராதனை நாட்களிலும் கும்பமேள ஆடிப்பெருக்கு போன்ற விழாக்களிலும் என்னை அன்னையாக நினைத்து போற்றி வழிபடும் என் மக்களாயது. மக்கள் எனக்கு எவ்வளவுதான் துன்பங்களை அளித்தாலும் நான் அவைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் அனைத்து கழிவுகளையும் நீக்கி தூய்மையான நீரை கடல் நீரில் கொண்டு போய் சேர்க்க வேண்டி எனக்கு இன்னமும் தேவைதான். கங்கா மாதா என்று அழைக்கப்படும் நான் மூதேவர்களான சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகியோரின் வழியில் இருப்பதாக பலரின் நம்பிக்கையில் நான் 98 தீர்த்தங்களையும் உள்ளடக்கியுள்ள நான் ஞானவாயுவை அதிகம் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையுடைய நான் நதிகளின் அன்னையாக புனித நீர் தாயாக பதவியேற்க எனக்கு ஏன் தகுதி இல்லை என்று இந்த மக்கள் கூற வேண்டும்? ஆம், நான் தாழ்ந்த குலம்தான். முகிலாக தோன்றி மலையாடி பொழியும் பொழுது பூமி தாயை நோக்கி கீழே விடுகிறேனே, நான் தாழ்ந்த ஜாதிதான். கண்காணா இடத்தில் பிறந்து கண்காணா இடத்தில் பிறந்து காண முடியாத இடங்களில் எல்லாம் பாய்ந்தோடி கரைக்காணா கடலில் கலக்கும் நான் அனாதை நதிதான். எனக்கு கரையில் என்று சுற்றுப்புற காட்சியை காணும் பொழுது இயற்கை என்னை நடத்தும் பேராட்சியின் ஆட்சியை உணர்கிறீர்களே. விவசாய பெருங்குடி மக்களுக்கோ நான் ஒரு வரப்பிரசாதம். மீனவக்குடி பெருங்குடி மக்களுக்கோ நான் பிணியை நீக்கவும் பொருளாதாரம் ஈட்டவும் பெரும் மூலதனமாக திகழ்கிறேனே. எனக்கு மனிதர்களாகிய மனசாட்சியற்ற நீங்கள் அளித்த பரிசு என்ன தெரியுமா? மக்களின் பிரதான மூட பழக்க வழக்கங்களினாலும் நவநாகரிக வாழ்க்கை முறையினாலும் நான் பெரிதும் அசுத்தத்தில் உள்ளாகியுள்ளேன். தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் நச்சு கழிவுகளை என்னுள் கலந்து விடுவதாலும் அக்கோவிலில் அன்னையாக வழிபட வேண்டிய என் மீது குப்பைகளை வீசியும் நெகிழி காகிதங்களை என் மீது எரிந்தும் என்னை அவதூறுபடுத்தியுள்ளீர்களே. இது உங்களுக்கே நன்றாக உள்ளதா? நான் உங்களுக்கு எவ்வளவுதான் நன்மைகள் அளித்தாலும் நீங்கள் அவைகளையெல்லாம் மறந்து நன்றி கெட்டவர்களாக நடந்து கொள்கிறீர்களே. மழையிலே ஊச்செடுத்து அலையாக உயிர் பெற்று அலையிலே ஊச்செடுத்து சிலையாக உயிர் பெற்று மலையிலே உயிர் பெற்று அலையாக உயிர் பெற்று சிலையான பாறையிலே சிற்பமாய் சிதறி பாய்ந்து சில்லறையாய் அழகாய் ஆரவாரமின்றி நடந்து செல்லும் நானோ கங்காதேவி. என்னையே மதிக்காத மனிதர்களுக்கு நான் புரியும் நன்மைகள் வேண்டுமோ? நான் காத்த விவசாய நிலங்கள் வேண்டுமோ? எனது புனித தன்மைகள் மட்டும் வேண்டுமோ? இதுதான் முடிவென்றால், இல்லை எனக்கு முடியென்றால் நான் காத்த கோட்டைகள் எதற்கு? எனது புனித தன்மைகள் எதற்கு? நான் உங்களுக்கு அளிக்கும் விவசாய நிலங்கள் மட்டும் எதற்கு? ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மனிதர்களா. கடலில் 4 பங்கில் 3 பங்காக உள்ளவள் நான் கங்காதேவியாகிய நான் நினைத்தால் இயற்கை பேரிடர்கள் பலவற்றை ஏற்படுத்த முடியும். ஏன், மண் சரிவு, சுனாமி, நிலநடுக்கம் போன்ற பல இயற்கை பேரிடர்களையும் நான் செயல்படுத்த முடியும். ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன்.
ஏனென்றால் எனது மனிதர்கள் நீங்கள். இயற்கை என்னை நம்பி உங்களை பாதுகாப்பு கொடுத்துள்ளனர். அதனால் நான் உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டேன். ஆனால் நீங்களும் என்னை கொஞ்சம் மதிக்கலாமே. எனது புனிதத்தன் என்னை அவதூறாக பேச மட்டும் செய்கிறீர்களே. எனது புனிதத்தன்மையை கொஞ்சமாவது சேதாரப்படுத்தாமல் இருக்கலாமே. என்னை மட்டுமின்றி எனது சகோதர சகோதரிகளாகிய காற்று, நீர், கடல், மழை, மரங்களை வெட்டுதல் இவற்றையெல்லாம் தவிர்த்து இயற்கை அன்னையின் குழந்தைகளாக திகழும் அனைவரையும் கொஞ்சம் மதிக்கலாமே. இது அனைத்தும் எங்களுக்கு மட்டும் நல்லதல்ல, மனிதர்களாகிய ஒவ்வொரு உயிரினமாகிய உங்களுக்கு தான் இவையெல்லாம் நல்லது. நான் மீண்டும் வந்து இப்படி எச்சரித்துக் கொண்டெல்லாம் இருக்க மாட்டேன். உங்களது சுகாதாரம், உங்களது வாழ்வியல் நடத்தை இதெல்லாம் உங்களை பொறுத்தே அமைகின்றன. நீங்கள் எங்களை பாதுகாத்தால்தான் எங்களாலும் உயிர் வாழ, நீங்கள் எங்களை மதித்தால்தான் எங்களாலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நீங்களும் வளமாக வாழலாம். பல ஆயுட்காலங்களை பெருகி உங்களுக்கு நான் இவ்வளவு தேவைகளையும் உங்களுக்கு வழங்கிவிட்டு கடைசி உணவாக உண்ணும் உப்பாக கூட நான் உங்களுக்காக மாறுகிறேனே. பார்த்தீர்களா எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு நீராகிய நான் உங்களுக்கு இவ்வளவு உதவி செய்கிறேன் என்று. இவற்றை எல்லாம் சிறிதளவு மனதில் வைத்துக் கொண்டு இயற்கையை சேதப்படுத்தாதீர்கள். பிராணவாயுவாகிய ஆக்சிஜனை கொஞ்சம் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டுக்கு வீடு மரம் நடுங்கள். நெகிழி போன்ற நச்சு வாயு பொருட்களை கடலிலோ நீர்நிலைகளிலோ வீசி எறியாதீர்கள். நான் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். மனிதர்களாகிய நீங்கள் உங்களது வாழ்க்கையை நீங்கள் தான் சரியான முறையில் வாழ வேண்டும். இயற்கை அன்னையின் குழந்தையாக நான் ஒரு முறை வந்து உங்களிடம் பேசிவிட்டேன். மறுபடியும் வந்து பேச வைக்காதீர்கள். நன்றி.